சக்தி சிரச ஊடக வலையமைப்பு நியூஸ் போஸ்ட் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ள போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான வீட்டுக்கு வீடு விழிப்புணர்வு திட்டம் இன்று வடமாகாணத்தில் இடம்பெற்று வருகின்றது. நாட்டின் பல மாவட்டங்களையும் சென்றடையவுள்ள இந்த விழிப்புணர்வு திட்டம் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களை நோக்கி தனது பயணத்தை முன்னெடுத்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆட்கடத்தல் ஒழிப்பு தினமான இன்று போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் என்ற துணைப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வீட்டுக்கு வீடு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த செயல் திட்டத்தில் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அதிகாரிகளும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் நடவடிக்கையில் கைகோர்த்துள்ளனர். வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் சர்வமத பிரார்த்தனைகளை தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் இன்று காலை 9 மணி அளவில் இந்த நடவடிக்கை ஆரம்பமானது. யாழ் மாவட்டத்தின் கொட்டடி மற்றும் குருநகர் ஆகிய பிரதேசங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. போதைப்பொருள் நாட்டிற்கு வீட்டிற்கு உங்களுக்கு வேண்டாம் என்ற துணிப்பொருளில் வடமாகாணத்தினுடைய 5 மாவட்டங்களில் சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையோடு ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் இல்லங்கள் தோறும் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்குகின்ற வேலை திட்டத்தினுடைய அங்குரார்ப்பண வைபவம் சற்று நேரத்திற்கு முன்னர் யாழ் செயலகத்திலே நிறைவு பெற்றது. சர்வமத தலைவர்களுடைய ஆசையோடு இந்த நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தினுடைய கொட்டடி மற்றும் குருநகர் பகுதிகளுக்கு நாங்கள் விஜயம் செய்து இல்லங்கள் தோறும் சென்று மக்களுக்கு போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை வழங்க இருக்கிறோம். அதுபோன்று நாளைய தினமும் ஊர்காவற்றுறை மற்றும் புங்குடுதீவு பகுதிகளுக்கு நாங்கள் விஜயம் செய்ய இருக்கிறோம். போதையற்ற ஓர் இலங்கையை உருவாக்குவதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரே நோக்கமாக இருக்கிறது. வவுனியா மாவட்டத்திலும் இன்றைய தினம் காலை விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மாவட்ட செயலகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான வீட்டுக்கு வீடு விழிப்புணர்வு திட்டத்திற்கு சர்வமத குருமார்களின் ஆசியும் வழங்கப்பட்டது. சக்தி நியூஸ் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் நாடளாவிய ரீதியிலான போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை முதற்கட்ட நடவடிக்கை வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் ஒரு அங்கமாக நாம் வவுனியாவுக்கு ஒரு பிரிவினர் வந்துள்ளோம். வவுனியாவின் இன்றைய நாள் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வுகள் தற்போது தேக்காவத்தை பகுதியில் முடிவடைந்துள்ளன. அங்கு வீடு வீடாக நாங்கள் சென்று போதைப்பொருள் தொடர்பாக விழிப்புணர்வு வழங்கியது மட்டுமல்லாமல் புனர்வாழ்வு சம்பந்தமாக போதைப்பொருளில் வீடுபட்டு புனர்வாழ்வு அளிப்பது சம்பந்தமான நாங்கள் அவர்களுக்கு தகவல்களை வழங்கினோம். எவ்வாறாயினும் தேக்காவத்தை பகுதி மக்கள் எமக்கு சிறந்த வரவேற்பு அளித்தது மட்டுமில்லாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக போதைப்பொருள் பாதிப்புகள் தொடர்பான தகவல்களையும் எங்களுக்கு வழங்கி இவ்வாறான ஒத்துழைப்புகளை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கின்றோம். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக எகியார்கம், வவுனியா, தேக்காவத்தை பகுதியில். அதேபோன்று போதைப் பொருளுக்கு எதிரான நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சியிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. சர்வமத பிரார்த்தனைகளுடன் வீட்டுக்கு வீடு செல்லும் விழிப்புணர்வு திட்டம் எழுச்சி பெற்றது. இதன்போது மக்களின் ஆதரவு அதிகம் கிடைத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று MTV, MBC மற்றும் நியூஸ் இணைந்து வழங்குகின்ற போதைப்பொருள் சம்பந்தமான ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று வடமாகாணத்திலே மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சியில் கனகபுரம், சாந்தபுரம் ஆகிய பிரதேசங்களிலே இப்பொழுது எங்களுடைய இந்த செயற்திட்டம் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று போதைப்பொருள் சம்பந்தமான ஏராளமான விடயங்கள், அதனூடாக போதைப்பொருள் பாய்ப்பதனூடாக ஏற்படுகின்ற பின் விளைவுகள் தொடர்பாக அவர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அங்கு வீடுகளிலே போதைப் பொருளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஒரு கையேடையும் வழங்கி அவர்களுக்கு ஏராளமான தெளிவூட்டல்கள் நடத்தி வருகின்றோம். காலை வேளையில் எங்களுடைய நிகழ்வு கிளிநொச்சி அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் எங்களுடைய நிகழ்வு மகமாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது கனகபுரம் பிரதேசத்திலே மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து வி. கேதீஸ்வரன். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் சக்தி சிரச ஊடக வலையமைப்பு, நியூஸ் போஸ்ட், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ள போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் போஸ்ட், சக்தி சிரச ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் போதவஸ்துக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தற்போது முல்லைத்தீவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சர்வமத ஆசீர்வாத நிகழ்வுகளின் பின்னர் எமது பேரணி நாவற்காடு, பொன்னகர் ஆகிய பகுதிகளிலே எமது விழிப்புணர்வு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று பிற்பகல் பூதன் வயல் கிராமத்துக்கு சென்று எமது விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம்.
நியூஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ராசதுரை ஜெயரூபன். மன்னாரிலும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அங்கு விஜயம் செய்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விழிப்புணர்வு தொடர்பில் தமது அவதானங்களை செலுத்தியிருந்தனர். வடமாகாணம் முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் இன்று காலை 8:30 மணியளவில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வினை தொடர்ந்து மாவட்ட அரசாங்க அதிபருக்கு எங்களுடைய இந்த போதைப் பொருள் தொடர்பான தெளிவூட்டல் வழங்கப்பட்டு எங்களுடைய இந்த கையேடு வழங்கப்பட்டதினை அடுத்து மன்னார் நகரை அண்டியுள்ள பிரதேசத்தில் எங்களுடைய இந்த போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மட்டுமல்லாது எங்களுடைய நியூஸ் குழாமினர் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையானது இன்று மாலை 6:30 மணி வரை மன்னார் நகரை அண்டிய பிரதேசம் மற்றும் மன்னார் நகரில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக மன்னார் சாவட்காடு பகுதியில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு.